Hello, this is Sneha from Department of Psychology from SFR College, and today we are talking about attitudes. நம்ம லைஃப்பில் attitude அப்படின்ற வார்த்தையை வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம், ஆனால் without knowing that meaning. இன்னைக்கு what is attitude, how attitude forms and what are the several factors that influence attitude அப்படின்ற செஷனை இதில் பார்க்கலாம். ஓகே. In psychology, an attitude refers to a set of emotions, beliefs and behaviors toward a particular object, person, thing or an event. நம்மளோட attitude வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எமோஷன்ஸ், நம்ம என்ன எமோஷனை வந்து வெளில எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம், வாட் ஆர் வி பிலீவிங் அண்ட் அவர் பிஹேவியர்ஸ் டுவர்ட் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் அ சிச்சுவேஷன் ஆர் அ பர்சன் அப்படின்றத பொறுத்து நம்மளோட attitude வந்து ரெஃபர் ஆகும் அப்படின்னு ரொம்ப பொதுவாக சைக்காலஜியில் வந்து ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. And the main components of attitude அப்படினு பார்க்குறப்போ, which are a collection of our thoughts, feelings and actions in a given scenario. ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்றபடி நம்மளோட attitude வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்மளோட attitudeோட மெயின் காம்பனண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. They are formed as a result of our life expectations, upbringing, education and social influences. ஒரு illiterate பர்சனுக்கும் ஒரு லிட்ரேட் பர்சனுக்கும் அவங்களோட attitude வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கூட தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லைக் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், வெதர் வி ஹாவ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் டைமிங்கில் வந்து போகும். இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு அன்பிளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட்டிடியூட் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் எஜுகேஷன், த வே ஆஃப் வி ஆர் கெட்டிங் எஜுகேஷன் அப்படின்ற விஷயமும் வந்து இருக்குது. ஆப்வியஸ்லி சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், லைக் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மூலமாக நம்ம எப்படி நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோம் அண்ட் வாட் ஆர் அவர் ஆட்டிடியூட்ஸ் ஆன் திஸ். அட் எனி காஸ்ட் நம்மளோட கல்ச்சரை வந்து எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை அஸ் அ சொசைட்டியாக நம்ம வந்து அப்ரிவிங் பண்ணி காட்டுறோம். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் கேன் ஹாவ் அ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சஸ். இந்த இமேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாக் வந்து பார்க் பண்ணுது. நார்மலாக ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து போகிறப்போ ஒரு டாக் வந்து நம்மளை பார்த்து பார்க் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸ் மேலே இருக்க பயமே இல்லைனா கூட அந்த ஒரு சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்னால த்ரூ அவுட் லைஃப் அது வந்து ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டாகவும் டாக்ஸ் மேலே ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட் ரிலேட்டடான ஆட்டிடியூடையும் வந்து நம்ம வச்சுருந்துருப்போம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், அடுத்து நம்ம அந்த ஈவெண்ட்டையே எந்த இடத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அன்பிளசன்ட் ஆட்டிடியூட், அன்பிளசன்ட் ஈவெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். த செகண்ட் ஒன் இஸ் சோஷியல் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ். ஒரு யூனிஃபார்மிட்டியாக ஒரு சோஷியல் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை வந்து நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ, ஒரு ஸ்டெப் நம்ம நகர்ந்து போகிறப்போ நம்ம வந்து ஒரு லைம் லைட் கீழே வருவோம். அண்ட் அந்த இடத்துல அதை நம்ம ஃபாலோ பண்ணதுனால நம்ம ஆட்டிடியூட் வந்து அதர்ஸ் நம்ம மேலே வச்சுருக்க ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கிளாசிக்கல் அண்ட் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயர்லேயும் யூ ஹாவ் லேர்ன் அபவுட் லேர்னிங், லைக் கிளாசிக்கல் அண்ட் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் எப்படி மூலமாக நம்ம எந்த மாதிரி லேர்னிங் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் ஐவன் பாவ்லோ சொன்ன மாதிரி ஒரு டாகுக்கு கண்டிஷனை ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்போ கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு கண்டிஷன் ஸ்டிமுலஸ் கொடுப்போம், அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் கொடுக்குறப்போ அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த்ரூ அவுட் த ஸ்டிமுலஸ் மூலமாக நம்ம ஒரு ரெஸ்பான்ஸையும் த்ரூ தட் நம்ம ஒரு ஆட்டிடியூடையும் க்ரியேட் பண்ண முடியும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். லைக் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் பாசிட்டிவான ஆட்டிடியூடை வந்து நம்ம எப்படி பிஹேவியரை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் மூலமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்பரண்ட் கண்டிஷன்லையும் நெகட்டிவாக ஒரு பிஹேவியர் இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவாக எப்படியும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The fourth one and foremost is observing people and imitating. From a childhood நம்ம வந்து என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரோல் மாடல் நம்மளோட பேரண்ட்ஸ். ஒரு அப்பாவை வந்து ஒரு பையன் பார்த்து இமிட்டேட் பண்ணது மூலமாக அம்மாவை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஃப்ராய்டியனோட தாட். அதே மாதிரி நம்ம அம்மா மாதிரியே நம்ம இருக்கணும், அம்மா மாதிரியே நம்ம பண்ணணும், அந்த ஆட்டிடியூடை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சதுன்னா ஆட்டிடியூடை இன்னும் டெவலப் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் வந்து அப்படியே டம்ப் ஆகிடும். The next one is the definition. Attitude as a learned tendency to view, judge things in a certain way. They can include an evaluation of people, issues, objects, policies or events. அப்படின்றது the classical definition of attitude that psychologists giving. Is an umbrella term that consists of our opinions, emotions, perceptions, beliefs, expectations, values and intentions அப்படின்னு சொல்கிறாங்க. Obviously நம்மளோட
நம்மளோட ஒப்பீனியன் என்ன, நம்மளோட எமோஷன் அந்த ரிலேட்டட் டு த ஈவெண்ட் என்ன இருக்குது, வாட் ஆர் வி சீயிங் திங்ஸ் இந்த சிச்சுவேஷன், நம்மளோட ஆக்சுவலாக நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, நம்மளோட வேல்யூஸ் என்ன, அந்த சிச்சுவேஷனில் நம்மளை எந்த மாதிரி வந்து நடக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பொறுத்தோ ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இந்த டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. There are 3 components of attitudes. That's the ABCs of attitudes. First one is affective component. It involves with the learning and memory அப்படின்னு சொல்கிறாங்க. Affective component, how the object, person, issue or a event makes you feel. அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்மளை அது எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்றதை பொறுத்து நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்பைடர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஸ்பைடர்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அஃபெக்டிவ் காம்பனண்ட் இருக்கிறதுனால ஆட்டிடியூடு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த செகண்ட் பாயிண்ட் இஸ் த அஃபெக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ரெஃபர்ஸ் டு ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஆட்டிடியூட் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்பைடர் இஸ் அ ஆட்டிடியூட் ஆப்ஜெக்ட். அது மூலமாக நம்மளுக்கு என்ன எமோஷன் வருது, ஃபியர் வருது. அந்த ஃபீலிங்கும் அந்த எமோஷனும் வந்து ஃபியர் வர்றப்போ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு வந்து இந்த காம்பனண்ட் இதில் சொல்கிறாங்க. பிஹேவியரல் காம்பனண்ட்டில் என்ன பார்த்தோன்னா, ஹவ் யூ ரெஸ்பாண்ட் டு சம் ஒன் ஆர் சம்திங் தட் எலிசிட்ஸ் எ செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். திஸ் கேன் பி வேர்பல் ஆர் அ ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். The behavioral component of attitudes refers to past behaviors with respect to the attitude objects. நம்மளுக்கு முன்னாடி இருக்க பிஹேவியர், அதாவது பாஸ்டில் இருக்க பிஹேவியர் ரெஸ்பெக்ட் டு த ஆட்டிடியூட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாஸ்டில் இருக்க பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து பிஹேவியரல் காம்பனண்ட் வந்து சொல்கிறாங்க. பிஹேவியரல் காம்பனண்ட் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் நம்மளுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது, நம்மளோட என்ன பிலீஃப் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்தா நம்மளோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இட் வில் பி சேஞ்ச் டு த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன் திஸ் வேர்ல்ட். த தேர்ட் and the important one is cognitive component, your perceptions, ideas and beliefs about the subject matter. The cognitive component of attitude refers to beliefs, thoughts and attributes we associated with a particular object. ஒரு பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து நம்ம என்ன பிலீஃப் வச்சுருக்கோம், தாட் வச்சுருக்கோம், என்ன ஆட்ரிபியூட்ஸ் அதுக்கெலாம் வந்து இருக்குதுன்றதை பொறுத்து நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆட்டிடியூட்ஸ் ஃபார் அஃபெக்டிவ், பிஹேவியரல் அண்ட் காக்னிட்டிவ். இந்த இமேஜ் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஐ லவ் பப்பீஸ் அப்படின்றது நம்மளோட அஃபெக்டிவ் விஷயத்தில் இருக்குது. அண்ட் காக்னிட்டிவ்ல வந்து தே ஆர் ஸோ ஃப்ளஃபி அண்ட் க்யூட்டாக இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு. ஐ வில் பெட் தம் பிகாஸ் தே ஆர் ஐ லவ் பப்பீஸ் அண்ட் தே ஆர் ஸோ ஃப்ளஃபி அப்படின்ற மூலமாக நம்ம பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மள த ஹோல் ஆட்டிடியூடே இந்த 3 காம்பனண்ட்குள்ளே வந்து கொண்டு வர முடியுன்றது தான் இந்த விஷயம். And attitudes can also be explicitaவும் இருக்கலாம், implicitaவும் இருக்கலாம், which means it's related to our conscious and unconscious mind. கான்ஷியஸாக நம்மளோட ஆட்டிடியூட், பிஹேவியர், ரியாக்ஷனை ஒரு விஷயம் டாமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா தட்ஸ் எக்ஸ்பிளிசிட் ஆட்டிடியூட்ஸ். அதுவே அன்கான்ஷியஸாக ஸ்டில் இம்பேக்ட் பண்ண முடிஞ்சுன்னா தட்ஸ் இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு வந்து ஆட்டிடியூடை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆட்டிடியூட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ண தான் ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் சர்டன் ஆட்டிடியூட்ஸ் பை பர்த்தில் இருந்தே சேமாகவே இருக்கலாம். இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இல்லை நியூட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ இல்லை நம்ம ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறது மூலமாகவோ கூட நம்ம வந்து நம்மளோட ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். In this sentence, experience, the attitudes form directly as a result of a personal experience with the people, situation, objects and ideologies. நம்ம என்ன ஐடியாலஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே ஐடியாலஜி தான் வந்து நம்மளுக்கு ஆட்டிடியூடாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Social interaction in a favorable way and form a positive attitude about the person, family or a group. The second one is learning. நான் அந்த இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அண்ட் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் மாதிரி நம்மளை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸை த்ரூ அவுட்டை ஒரு ஸ்டிமுலஸ் மூலமாக கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸையோ கண்டிஷன்டு பிஹேவியரோ நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும். அது லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் அப்சர்வேஷ்னல் லேர்னிங், லைக் நம்ம த்ரூ அவுட் லைஃப்லேயே வந்து ஒருத்தவங்கள அட்மையர் பண்ணுறோன்னா அவங்கள அப்சர்வ் பண்ணி அப்படியே அந்த ஆட்டிடியூடை நம்மளோட ஆட்டிடியூடாக நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளிசிட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவோம். லைக்
இஃப் இன்கேஸ் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் எடுத்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப கூல் ஹெட்டடாக இருக்கிறாங்க, அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. எப்படி ஒரு ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷனையும் ரொம்ப கூலாக ஓகே இதை வந்து நம்ம பண்ண முடியும், அமைதியாக இருந்தோன்னா நம்ம பண்ண முடியுன்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்க சொல்கிறது மூலமாக அது நிறைய பேருக்கு போய் சேருது. நிறைய பேரும் அந்த பர்சன் மாதிரியே நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசைரபிள் ஆட்டிடியூடை வந்து காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஆட்டிடியூடை வந்து டெவலப் பண்ணுறது தான் ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்கும். இன்னும் அடிஷனாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறது மூலமாக ஒருவேளை அவங்க அதை பண்ணுறதை பார்த்து நம்மளுக்கும் அந்த ஆட்டிடியூட் உள்ள சப்ரஸ் ஆகி இருந்தால் கூட த்ரூ தட் பர்சன் we can live. ஓகே, இந்த ஆட்டிடியூட் வந்து அவங்க மூலமாக நம்ம வந்து அதை நம்ம வாழ்ந்துக்கிறோம். மேபி அதை நம்ம பண்ணுறதுக்கு சர்டன் வேஸ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது எவ்வளோதான் சப்ரஸ்டாக இருந்தாலும் த்ரூ தட் இன்ஃப்ளூயன்ஸ் we can trigger the attitudes. And social and cultural factors, each and every culture has their own attitudes. Like Indian சொன்னால் கூட we are in a several group. ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு ஆட்டிடியூட் இருக்கும். அண்ட் அது வந்து அவங்கள இன்னொரு குரூப்பில் இருந்து செப்பரேட் பண்ணி காட்டும் நம்மளோட சோஷியல் நார்ம்ஸ், நம்மளோட சோஷியல் கல்ச்சுரல்ஸ் மூலமாக. இது ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இன் தமிழ்நாடு we have லைக் பஸ்ஸில் முன்னாடி ஏறும்போது வந்து we have to give a way for the women அப்படின்ற ஒரு வே. இட்ஸ் நாட் அ லா, பட் எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. முன்னாடினா வந்து விமனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. த்ரூ தட் அவங்க வந்து இந்த ஏரில் ஏறப்போ ஃபுல்லாக விமன் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம நம்பிக்கையாக வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். தட்ஸ் அவர் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால இருக்கும். இது மற்ற ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் they are having their own way. And conclusion, and attitude is everything. ஒரு பர்சன் ஒரு ஆட்டிடியூட் மூலமாக என்னன்னாலும் சொல்ல வரலாம் அப்படின்றதான் இது. லைக் அப்பாவை பார்த்து அப்சர்வ் பண்ணுற ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை அம்மாவை பார்த்து அப்சர்வ் பண்ணுற ஒரு குழந்தைங்க, மெயின்லி டீச்சர்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னல் டீச்சர்ஸை பார்த்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸை பார்த்து வந்து ஓகே சின்ன வயசில் குழந்தைங்கள கூட்டு போகிறப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தா அந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால இருந்து வந்திருக்கும். அதனால ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அண்ட் ஆட்டிடியூட் கேன் சேஞ்ச் அட் எனி டைம். த்ரூ அவுட் லைஃப் ஃபுல்லாக ஒரு ஆட்டிடியூடே தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் பி சேஞ்ச் எனி திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ.